நீங்க முட்டையில இருந்து வாத்து குழந்தை வர்ற சாப்பிடுற மக்களை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். உலகின் மிக வித்தியாசமான 20 உணவுகளை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணத்தை வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பலூட். இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தது. பாதி உருவாயிருக்கும்னு வாத்து முட்டை அதை அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து நேரடியா சாப்பிடுவாங்க. சரி, எப்படிங்க சாப்பிடுறாங்கன்னே தெரியல. சரி விடுங்க, இதுக்கப்புறம் இன்னும் மோசமாலாம் இருக்கு, அதையும் பார்ப்போம் இருங்க. சஸ்ட்ரேமி இது வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தது. பழுப்பா கொஞ்சம் மீன் இதா இருக்கும்ல, பல மாதங்களே அதை அப்படியே சாப்பிடாம அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருவாங்களாம். மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. எடுத்து பார்த்தோம்னா நல்லா வாடை அடிக்கும். இது டின்னில வச்சுதான் மண்ணுக்கடியில இந்த மாதிரி இவனையாச்சும் புதைச்சி வச்சிருவாங்கல்ல, அதை தொடர்ந்து பார்த்தோம்னா செம்ம வாடை அடிக்குமா. அதையும் ருசிச்சு சாப்பிடுற சில பேர். இது பார்க்க போறது செஞ்சுரி எக். இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா சீனா. ஒரு நாள் பழமையான முட்டை, அதுல களிமண்ணு சாம்பல் உப்பு சேர்த்து மண்ணுக்கு அடியில புதைச்சி வச்சிருவாங்க. இதெல்லாம் சேர்த்து புதைச்சி வச்சிருவாங்க. இது வெளியில வரையில எப்படி இருக்குமா, கருப்பு கலர் முட்டையா இருக்குமா. சீனாவில் உள்ள மக்கள் எப்படி கூப்பிடுறாங்கன்னா டெலிசியஸ்ன்னு சொல்றாங்க சாப்பிடையில. எனக்கு அதெல்லாம் பிடிக்கலங்க. ஹக்கல் ஐஸ்லாந்து நாட்டு சேர்ந்தது. இது சுறா மீன் இருக்குல்ல, அது அப்படியே புதைச்சி வச்சிருவாங்க. பல மாதங்களை சாய வச்சு கருவாடு மாதிரி சாப்பிடுவாங்க. இது நம்மளே இங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா சுறா மீனை சாப்பிடலாமா என்னன்னு தெரியல, கருவாடை போட்டு நாட்டம் அதிகமா வருமா. ஆனா ஐஸ்லாந்து மக்கள் இதை பெருமையாகவும் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்னேக் வைன். இது நிறைய வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. வியட்நாம்ல கொடுப்பாங்க வைனுக்குள்ள ஸ்னேக்கை போட்டுட்டு. பட் இது வந்து விரும்பி அங்கெல்லாம் குடிக்கிறாங்க. ஃப்ரைடு டரண்டுலா கம்போடியா நாட்டை சேர்ந்தது. பெரிய சிலந்தி இருக்கும்ல, அதை அப்படியே எண்ணெயில வறுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்னா கோழி கறி வச்சு தின்னோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இதோட டேஸ்ட் இருக்குமா. ஆனா அதை பார்த்தாலும் பயம் வருமா, ஆனா சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆன்டி எக் சூப்பு. இது தாய்லாந்தை சேர்ந்தது. ஆன்டி எக் சூப்னா எறும்போட முட்டை அப்படிதான் சொல்றேன். இதுல சூப்பு செஞ்சு சாப்பிடுறாங்க. இது வந்து புளிப்பு ருசியா இருக்குமா, புளிப்பு மாதிரி. இதுவும் அங்க உள்ள மக்கள் டெலிசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரைடு ரேட் வறுத்த. பீகார்ல சில பழங்குடியின மக்கள் பெரிய எலிய வறுத்து அதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிடுறான்னு தெரியலங்க. எஸ்கர்கோட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. பூண்டு வெண்ணெய் சேர்த்து இத பரிமாறுறாங்க. ஆனா இது என்ன உணவுன்னு சொல்லலையே. ஃப்ராக் லெக்ஸ், அதாவது தவளையோட காலு, தவளை காலை சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுவும் கோழி கறி மாதிரிதான் இருக்குமா. ஐயோ. பிளட் புட்டிங் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்ததுங்க. மனிதர்களோட ரத்தம் இல்ல இது வந்து, ஆனா மிருகங்களோட ரத்தத்தை அரிசி கலந்து புட்டிங் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. மொப்பேன் வார்ம்ஸ் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தது இந்த உணவு. பெரிய புழுக்களை, ஐயோ கடவுளே, பெரிய புழுக்களை உலர்த்தி வறுத்து எடுத்து சாப்பிடுற, அதாவது புழுவை வறுத்து இது பண்ணி சாப்பிடுறாங்களாம். இதுல புரதம் நிறைய இருக்குமா, அதனால இது சாப்பிடுற. டர்ட்டில் சூப் சைனா நாட்டை சேர்ந்தது. ஆமை இறைச்சியால சூப்பு செஞ்சு இதை மருந்தாவும் சாப்பிடுறாங்க. இதை மருந்து சில இதுக்கு மருந்தாவும் சாப்பிடுறாங்க. சூப்பு செஞ்சு குடிக்கிறாங்க. மங்கி பிரெயின்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான உணவு பழக்கங்க. குரங்கோட எது மூளையை எடுத்து திங்கிறானோ சில இடங்கள குரங்கு மூளை இப்படி மாதிரி பண்ணி சாப்பிடுறாங்க. இது தற்போது சட்டவிரோதம் ஆக்கிட்டாங்க. இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. யாரும் இந்த மாதிரி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இண்டஸ்ட்ரியல்ஸ் ட்ரைப் மக்கள் இதை சாப்பிடுறாங்க. ட்ரைப்ஸ் உலகம் முழுக்க இருக்க ட்ரைப் மக்கள்ல இதை சாப்பிடுறாங்க. மாட்டோட குடலை சமைச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதா இது. இது வந்து எந்தெந்த நாட்டு சில குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்றேன். இந்தியா, இத்தாலி, மெக்சிகோ. சிக்கன் ஃபீட் சீனா, மலேசியா 2 நாட்டுல. கோழியோட காலை பொரிச்சு சாஸ் வச்சு சாப்பிடுற, இது கூட கொஞ்சம் ஓகேயான உணவுன்னு நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சிருக்கு. மொறுமொறுன்னு இருக்குமா. ட்ரங்கன் ஸ்வைன் சீனா. மதுவுல உயிரோட இருக்கிற ஆளை அப்படியே வச்சு சாப்பிடுறாரு. என்னங்க இது நியாயமா இருக்காங்க? உயிரோட இருக்கிற ஆள்னா அது பாவங்க, அதுவும் ஒரு உயிர் தாங்க. இதையும் கொஞ்சம் லைவ் ஃபுட் சேலஞ்சா, அப்பதான் அது எப்படி இருக்கு அப்படின்னு தலை எழுத்து. இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடும்.
பிக்ஸ் பிளட் கேக் தாய்வான் நாட்டை சேர்ந்தது. பன்றி ரத்தம் அதோட அரிசி சேர்த்து கேக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்றாரு. சரி விடுங்க. கேக் என்றால் இனிப்பு அல்லையா, இது வேற மாதிரி இருக்குமா. ஜெல்லிடு மூஸ் நோஸ் கனடா நாட்டை சேர்ந்தது. மூஸ்மானோட மூக்க ஜெல்லி வடிவுல செஞ்சு சமைக்கப்பட்டு சாப்பிட்றான். ருசி சற்று வித்தியாசம். ஹெட் ஓகே நார்வே நாட்டை சேர்ந்த உணவு இது. ஆட்டுத்தலையை முழுவதுமா கொதிக்க வச்சு உணவாக பரிமாறுறாரு. ஐயோ ஆட்டுத்தலை பாவங்க, என்னங்க இது என்னங்க இது, எந்த உணவை பார்த்தாலும் இப்படி இருக்கு. இதெல்லாம் சாப்பிட கூடியதும் இருக்கு, சில சாப்பிட கூடாதும் இருக்கு. இதையும் இப்படி சாப்பிட்றான்னு தெரியல. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு நாள் பஸ் ஏறுறதுக்கா நின்றேன். அப்பயில ஒருத்தவர் பொரோட்டா படைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயோ வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். இப்படி பிணைகிறாருங்க. பிணைஞ்சிட்டு சரி என்னதாண்டா பண்றாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், இதை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் கல்ல கழுவுனாரு, கழுவிட்டு விளக்கமத்தை வச்சு கூட்டி விட்டாரு. வீட்டுல கூட்டுறாப்புல கூட்டி விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு அள்ளி போட்டுட்டு தண்ணி அள்ளிட்டு வந்து அப்படியே ஊத்துனாரு. ஊத்திட்டு சரி என்ன பண்றாரு பார்த்தா அந்த தண்ணியை திரும்ப குடிச்சிட்டு திரும்ப ஊத்துறாரு. சரி பிணைய அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தேன். அப்படியே போட்டு கையை போட்டு பிணைஞ்சு எடுத்துட்டாரு. சரி நானும் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு அப்படியே மொத்தமா அது பண்ணிட்டு கையில உள்ள மாவெல்லாம் அப்படியே இழுத்து அப்படியே போட்டு மறுபடியும் பிணைகிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? சாப்பிடுறது எது சாப்பிடாதது எதுன்னு நமக்கு தெரியணும். வீட்டுல சமைக்கிறது சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இதில் நீங்க எந்த உணவை சாப்பிடுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்போ வணக்கம், பை பை, see you.